ட்ரம்ப் மிரட்டினார்னா இவர் உடனடியாக அடிபணிஞ்சு போயிறார். எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லையே அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். இன்னைக்கு சைனா பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகாமல் இருந்தனால தான் இன்னும் ஒரு 200 நாட்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த சிலிண்டர்ஸ், அவங்க தேவையான எரிவாயு அவங்க வைத்திருக்கிறார்கள். ட்ரம்ப் சரி ஒரு 26 நாளுக்கு நீங்க 30 நாளுக்கு நீங்க ரஷ்யாவில் நீங்க கச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா சரிங்க அப்படின்ட்டு போறாங்க. எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லையே அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். ராகுல் காந்தி ஐயா அவர்கள் சொல்லும் போதுதான் பாத்தீங்கன்னா நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க, நீங்க சரண்டர் ஆகாம நீங்க எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். உங்களுக்கு பலமாக எல்லாரும் இருக்கும்போது நீங்க ஏன் சரண்டர் ஆகுறீங்க, அப்ப அதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருந்து விட போகிறது என்றுதான் நீங்க விவாத பொருளாக இருக்கு. இன்னைக்கு வெறுமனே ஒரு 2 நாட்களோட போர் அப்படின்ட்டு இல்லாமல் இதை முன்கூட்டியே அவங்க தீர்மானிக்காமல், குறிப்பாக போன ஜூன் மாதத்திலிருந்து நடைபெறுகின்ற ஒரு போர் இது. இந்த போர் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், நடுப்புற நம்முடைய யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான மிரட்டல்கள்லாம் விடுத்த போது நம்ம எந்த அளவுக்கு அடிபணிந்து போய்விட்டோம். அதனால தான் நம்முடைய ராகுல் காந்தி ஐயா அவர்கள் சொல்லும் போதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க, நீங்க சரண்டர் ஆகாமல் நீங்க எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். இன்னைக்கு சைனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கைகள் சார்ந்து அவங்க சரண்டர் ஆகாமல் இருந்தனால தான் இன்னும் ஒரு 200 நாட்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த சிலிண்டர்ஸ், அவங்க தேவையான எரிவாயு அவங்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மிரட்டினார்னா இவர் உடனடியாக அடிபணிஞ்சு போயிறார். ட்ரம்ப் சரி ஒரு 26 நாளுக்கு நீங்க 30 நாளுக்கு நீங்க ரஷ்யாவில் நீங்க கச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா சரிங்க அப்படின்ட்டு போறாங்க. எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லையே அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். அதனால தான் எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்தவங்களாம் பேசும்பொழுது இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஏறத்தால் 140 கோடி மக்களை கொண்டிருக்கின்ற இந்திய நாடு என்று வரும்போது உங்களுக்கு பலமாக எல்லாரும் இருக்கும்பொழுது நீங்க ஏன் சரண்டர் ஆகுறீங்க, அப்ப அதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருந்து விட போகிறது என்றுதான் இன்னைக்கு விவாத பொருளாக இருக்கு. பாஜக கூட்டணி சேர்ந்தால் அது திமுகவோட தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை கூட்டணி அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் போது தான் வர முடியும். யூகத்தின் அடிப்படையில் எங்களால் அது பதில் சொல்ல முடியாது. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.